ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் நிறைய பேர் எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் லாஸ் ஆகிடுச்சு. நான் 1,50,000 அது பண்ணிவிடுவேன், 5,00,000 அது பண்ணிவிடுவேன்னு எனக்கு நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் எனக்கு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து எனக்கு ஆனால் அது சரியாக செட் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, உண்மை என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். அதில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுக்கலாமா, எடுத்தால் நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, அந்த எடுக்கிறதுனால நமக்கு எந்தெந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் முன்னேற்றம் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்தால் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் போய் சந்திப்பேன். ஸோ அப்படி சந்திக்கும் போது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, என்ன தான் நான் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்தாலும் நான் மார்க்கெட்டிங்க்கு பண்ணலாமா, நான் தனியாக மார்க்கெட்டிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதானே தெரில அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய 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 ஆசை தான். ஆனால் அது ஆசையாக மட்டும் இருந்தால் பிஸ்னஸை நல்லபடியாக பண்ண முடியாது. அது தேவையாக மாறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு பார்த்திங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உள்ளே வந்ததுக்கான காரணம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரும். எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு முதல்ல நினைப்பாங்க. அது எப்போ நினைக்கிறது ஆசையாக மாறுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷனுக்கு ஆசை எங்கே தெரியுமா வரும், மற்றவங்க எல்லாருமே தடுக்கும் போது மட்டும்தான் அது ஆசையாக மாறும். லைஃப்பில் ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணில் ஒரு ஒரு பையனாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லை பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள், ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்து நம்ம விரும்புவோம். அது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, டே அதெல்லாம் வேணாம்டா, டே அதெல்லாம் பண்ணாதடா, இங்கே பாரு அதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொல்லும்போது அது ஒரு ஆசையாகவே மாறிடும். சரியா? இப்படி ஆசையாக மாறும்போது கண்டிப்பாக நம்ம அதை அடைவோம், அடையாமலும் போவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆசையாக மாறி ஒரு விஷயத்த பண்ணாமல் அது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிங்க. ஸோ பிஸ்னஸ் அதே மாதிரி தாங்க. நீங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், அது நமக்கு ப்ராஃபிட் நிறைய கொடுக்கணுன்னா முதல்ல அது நமக்கு தேவையா அப்படின்னு முதல்ல யோசிங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் 10,000 பிஸ்னஸ் பண்ணலாம், 20,000 பிஸ்னஸ் பண்ணலாம், 10,00,000 பிஸ்னஸ் பண்ணலாம், 1,00,000 பிஸ்னஸ் பண்ணலாம், 2,00,000 பிஸ்னஸ் பண்ணலாம், 20,00,000 பிஸ்னஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த அமௌண்ட் மேட்டர் கிடையாது. உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவுக்கு என்ன ஒரு ஒரு மீடியம் அமௌண்ட் தேவைங்கிறது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதே வீடியோவில் நான் என்ன கவனித்தேன்னா, ஒரு அது என்ன, ஒருத்தர் சொல்கிறாரு, நார்த் இண்டியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் நார்மலாக பஜாரில் ஒரு 4 கடை 5 கடை இருந்தாலே போதும், நாங்கள் அதெல்லாம் சம்பாதிச்சிருவோம், நீங்கள் லட்சமாக போட்டு நீங்கள் இது கொடுக்குறீங்க அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. அதுக்கான காரணத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். நான் என்றைக்குமே என் பிஸ்னஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் ஓனரை போய் சந்திக்கிறேன்னா, நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா, ரோட்டில் இறங்கி உங்கள் ப்ராடக்டை, உங்கள் சர்வீஸை விற்கவும் தயங்காதீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோடாக அலைங்க, நீங்கள் கடையாக ஏறி இறங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் பிஸ்னஸ்க்கெலாம் நான் கடையாக ஏறி இறங்குவேன். நான் இதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் மை பிஸ்னஸ். நானே அதை பற்றி யோசித்தா, இப்போ நாளைக்கு என் பிஸ்னஸை வளர்த்த நான் அதில் ஒரு 2-3 பேரை நான் வேலைக்கு வச்சேன்னா, அவன் யோசித்தானா நான் அவனை கைட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எதை பற்றி யோசிக்காமல் நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக நடந்துக்கணும். செகண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். செகண்ட் என்னன்னு தெளிவாக சொல்லணுன்னா, முதல் விஷயம் ஒரு பிஸ்னஸை ஒரு டீ பிஸ்னஸே வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸ் விடுறாங்க, அந்த காப்பி இந்த காப்பி, இந்த டீ அந்த டீன்னு. உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நீங்கள் ஒரு டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நல்லா பாருங்கள், காலையில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் சைக்கிள்லேயோ இல்லை பழைய எக்ஸல் வண்டியிலேயோ டீ வச்சுட்டு விற்றுட்டு வருவாங்க. அவங்களும் 15 ரூபாய்க்கு தான் டீ தருவாங்க, நீங்களும் 15 ரூபா 10 ரூபாய்க்கு தான் டீ தருவீங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது, உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கக்கூடிய நிறையா பர்சன்ஸ்க்கு பிஸ்னஸில் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் நாலேஜ் இல்லை. நாலேஜ் எப்போ வரும்னா, அது நமக்கு தேவையான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணுமா, அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னை எல்லாருக்குமே என்ன சொன்னாங்கன்னா, உன்னால் கம்பெனிக்கு போய் வேலை பார்க்க முடியாது, நீ மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு யோசிக்கிற, கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு தயங்குற, அதனால தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னாங்க. சத்தியமாக கிடையாதுங்க, சத்தியமாக கிடையாது. நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னென்னா, ஆக்சுவல் ஃபேக்டர் என்னென்னா, எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, அந்த ஐடியாவை எப்படி கொண்டு போகணும்னு தெரிஞ்சது. அதை பற்றி நான் நல்லா கிட்டத்தட்ட சொல்கிறேன், நான் 4 வருஷம்
என் மூளைக்குள்ளே யோசித்து அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸே பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் என் மூளைக்குள்ளேயே யோசித்து டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஸ்னஸை பண்ணவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி என் பிஸ்னஸில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எனக்கு தெரியுது. சரி, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சது. ஸோ என்கிட்ட உள்ள குவாலிட்டி, ஒரு பேஷியன்ட் குவாலிட்டி இருந்ததுனால தான் இது பண்ண முடிஞ்சது. ஸோ பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் பேஷியன்ஸ் தான். நத்திங் கேன் பி அச்சீவ்டு இன் ஒன் டே. ஸோ இதை வந்து நான் வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ கடையை வந்து சைக்கிள்லேயும் விற்கலாம், நல்ல ஒரு பிராண்டட் ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் வச்சு ஒரு டீ ஷாப்பும் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், என் டைமை வந்து வாங்குவான், நான் நல்லா விற்றா தானே வாங்குவோம், அப்படி இப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து நிறைய காசை போட்டு இறச்சிருக்கீங்க. உண்மை என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ் இருக்குன்னா, தேவை இருக்கிறவனை மட்டும் போய் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேவை எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் செல் பண்ணுங்கள். தேவையே இல்லாத இடத்துல போயிட்டு யாருக்கடா டீ ஆத்துற, ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கடா டீ ஆத்துறங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல், நாலேஜே இல்லாமல் ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலும் அது ஒஸ்ட்டாக தான் ஆகும். நான் ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் ஃப்ரான்ச்சைஸ் ஓனரை திட்டினாலும், நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டு ரீஃபண்டபிள் ஆகுதா ஆகலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இது முழுக்கங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிஸ்னஸ் ஓனரோட பொறுப்பு மட்டும்தான். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய நம்ம வந்து இன்னொருத்தனை தப்பு சொல்லாமல், when we take the responsibility, we improve our life, and we take ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் அவர் பிஸ்னஸ், வி இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ். ஸோ நம்ம தான் நம்ம பிஸ்னஸ் மேலே, நம்ம லைஃப் மேலே எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமோ அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் மேலேயும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன? முழுக்க ரிசர்ச் தான். ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும், அந்த பிஸ்னஸ் ஐடியா நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிஸ்னஸ் பற்றி முதல் ஸ்டடி பண்ணுங்கள். அந்த மாதிரி 10-15 கடைக்கு போய் ஏறுங்க. முடிஞ்சால் அந்த கடையில் போய் வேலை பாருங்கள். வேலை பார்க்க முடியலையா, ரொட்டீன் அந்த கடைக்கு போய் இந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த சர்வீஸ் என்ன, இந்த சர்வீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் இன்டர்நெட்டில் இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லை. போய் அலசி ஆராயுங்க, டைம் எடுங்க. சில பேருக்கு வந்து 1 மந்த் டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணலாம். சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் தாங்க எல்லாமே. நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கெயின் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை அழகாக உட்காந்து 4 பேர் அந்த பிஸ்னஸில் இருந்தவங்க, தோற்றவங்களோ ஜெயித்தவங்களோ, முக்கால்வாசி ஜெயித்தவங்கள்ட்ட பேசுங்க. ஆனால் தோற்றவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசினா தான் எப்படி தோற்கக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, டூ பிஸ்னஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். சரியா? மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதுனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நான் வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில இடத்துல வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் வந்து சுயலாபத்துக்காக தான் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நான் வந்து கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ஆராயிற நிலமையில நான் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய பிஸ்னஸை நான் ரன் பண்ணணும், என் பிஸ்னஸை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வந்து மற்ற பிஸ்னஸை வந்து கேலி பண்ணுறதுனாலேயே, விமர்சனம் பண்ணுறதுனாலே எனக்கு எந்தவித லாபமுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தேவையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா ஓடும். ஆனால் அது கரெக்டான இடத்துல வைப்பீங்களா? நீங்கள் கரெக்டான குவாலிட்டியில் டீ வைக்கிறீங்களா? எல்லாமே கரெக்டாக வைக்கிறீங்கங்க. ஆனால் ஏன் சேல்ஸ் நடக்கலை? உண்மையிலே சொல்கிறேன். நான் அன்றாட என்னோடய டெய்லி லைஃப்பில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை பார்க்குறேன். அவங்கள போய் சந்திக்கும் போது நான் ஒன்று தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவு பண்ணாலும் அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எப்போனா உங்களுக்கு கஸ்டமர்ஸே வரலன்னா, தயவு செஞ்சு சொல்லுங்கள், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா முதல்ல இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணி உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாருங்கள். முக்கியமாக டீ கடையில் வந்து டீ கடையோட மொத்த வியாபாரமே ஒரு நாளைக்கு எப்போ தெரியுமா நடக்கும்? காலையில் தான். காலையில் நைட்டுன்னு சொல்ல வந்தேன். பட் ஆனால் முக்கால்வாசி வியாபாரம் பார்த்திங்கன்னா காலையில் டைமில் தான் எக்கச்சக்கமாக நடக்கும், அண்ட் ஈவினிங் டைமில் நடக்கும். ஓகேவா? ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ காலையில் ஈவினிங்னு ஒரு பர்டிகுலர் டைமில், பீக் டைமில் வந்து வியாபாரம் நிறைய நடக்குதுன்னா அது எந்த இடத்துல வச்சா தான் வியாபாரம் நடக்கும்? காலையில் நேரத்தில் வரவங்க எல்லாருமே வந்து அவன் வந்து சின்ன பையனா பெரியவங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வருவாங்க. ஈவினிங் டைமில் வரவங்க நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகணும். ஒரு மெஜாரிட்டி பீப்புள் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, ஏன்னா வேலையை முடிச்சுட்டு ஒரு பிரேக்காக வருவாங்க. ஸோ மார்னிங் டைமில் வரவங்க, சும்மா இருக்கவங்க கூட வந்து டீ கடையில் உட்காந்துட்டு போவான். ஸோ பேசிக்காக உங்களோட
பிஸ்னஸோட மாடல் என்ன, அந்த மாடலை முதல்ல டிஸ்கவர் பண்ணுங்கள். அந்த 3வது விஷயம் தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் மொத்தமாக வந்து நிறைய விஷயம் இருக்குது. மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மார்க்கெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட்டு நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்கள் ஃபோன் எடுத்து இப்போ நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் என்ன பேக்ரவுண்டு பெரிய பெரிய பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து அது என்ன பெருசாக ஒன்று வச்சுருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு லைட் வச்சுருக்கேன், நான் வந்து அது என்ன ஒரு மைக் வச்சுருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், இது இல்லாமலும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃபோன் எடுங்க, உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை பற்றி பேசுங்க, சொல்லுங்கள். இப்போ நீங்கள் டீ ஷாப்பே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, டீ இருக்கும், காஃபி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸு, அந்த வடை கிடை, அந்த ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸு சொல்லுங்கள் கஸ்டமர்ஸ்க்கு, அது எவ்வளோ ஹெல்த்தியாக சமைக்கிறீங்க, அப்புறம் உங்கள் கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் சொல்ல தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்க தான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இடத்துல வந்து என்னோடய கடையை வச்சுருக்கேன், டீ கடையை வச்சுருக்கேன். நான் ஒரு டீனா இந்த இடத்துல நம்ம டீ கடை இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன்னா அதை பார்க்கக்கூடிய 5-6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து நம்ம கடைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் வந்து வருவாங்க நம்ம கடைக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸை வளர்க்கணும். ஸோ கஸ்டமர்ஸ் சேல்ஸ் நடக்கலைன்னு சொல்லி உங்கள் பிஸ்னஸை குழப்பிக்காதீங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வரலைங்கிறது தான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சேல்ஸ் நடக்கலைன்னு குழப்பிக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதெல்லாம் கஸ்டமர்ஸ் எப்படி வளர்க்கணும். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியது சேல்ஸில் கிடையாது, கஸ்டமர்ஸை கொண்டு வரதில்ல. அதுக்கு தினமும் நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணி வைங்க, டீயை ஆற்றுங்க, ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுங்கள். அப்படி வந்து மிச்சமாகுது வேஸ்ட் ஆகுதுன்னா நிறைய பேர் இல்லாதவங்க சாப்பிடாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடுத்துருங்க, தப்பு கிடையாது. ஃப்ரீயாக டீ கொடுங்க, ஆஃபர் நிறைய போடுங்க. இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, இது எல்லா விஷயம் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஃபோனில் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 பேர் பார்த்தா 10 பேர் வந்து அதை லைக் பண்ணோம். அதில் ஒருத்தன் 100ல் ஒருத்தன் வந்து உங்கள் கடையில் டீ குடித்தா கூட உங்களுக்கு வியாபாரம் தான். நீங்கள் என்ன நடக்க போகுது, டெய்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம், அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுல என்ன பெருசாக ஆக போகுது. இதை தான் நாங்கள் என்றைக்குமே ஃபோக்கஸ்டாக எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். எங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட், இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. டீ கடையை வைக்கணும்னா சைக்கிளில் கூட போய் வைக்கலாம். சைக்கிளில் போய் டீ கடையை வச்சு ரன் பண்ணவங்களும் இருக்காங்கல்ல. நம்ம பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம் வைக்க தேவையில்ல, சைக்கிளில் கூட போய் விற்கலாம். ஆனால் விற்கிறதுக்கு தெரியணும், லாபம் வரணும்னா ரோட்டில் இறங்கி விற்க தெரியணும். அவன் தான் குட் பிஸ்னஸ் மேன். சும்மா நான் வந்து அந்த செட்டப் பண்ணுவேன் இந்த செட்டப் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கே எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு. நான் ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு பேசிக் எக்யூப்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு, 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ யோசிங்க, நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸில் போட்டு மூழ்காமல், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஐடியா இருக்குது, நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னா, நானும் ஒருத்தரை பார்த்தேன், நல்ல ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று எடுத்தார், கிட்டத்தட்ட 15 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணார். அது நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் வச்சார், நல்ல ஆம்பியன்ஸில் வச்சுருக்காரு. ரொட்டீனாக கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, டெய்லி கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறைய லாபம் எடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. நான் என்ன செய்யறேன்னா, ஓப்பனாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 15 லட்சம் கொடுத்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும்னா பட் நல்ல ரிசர்ச் பண்ணி நல்ல நாலேஜோடு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு எனக்கு ஒன்றும் தெரியலையே, இது கவுந்துருச்சேன்னு சொல்லி உட்காராதீங்க. செகண்ட் விஷயம், இந்த 15 லட்சத்தை வந்து இதில் போடாமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓனாகவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே. தாராளமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது ஓனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதுக்கான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம், நீங்களே உங்களை ஒரு ரூம் செட்டப் பண்ணி அதில் வந்து மார்க்கெட்டிங் வீடியோஸ் பண்ணலாம், நீங்கள் தினம் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து லைவில் பேசலாம். இதுதாங்க மார்க்கெட்டிங், இதுதாங்க வந்து அது என்ன கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வரணும். அண்ட் கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வந்தால் தான் சேல்ஸ் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சேல்ஸை மட்டுமே யோசிக்காதீங்க. இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் உங்களை அப்செட் பண்ணிடும்.
இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் வந்தான், நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வரப்போகிறான், நாளான்னைக்கு எவ்வளோ கஸ்டமராக வர வைக்க போகிறோங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. கஸ்டமர் உள்ளே வந்தால் தானாக சேல்ஸ் நடக்கும். கஸ்டமர்ஸே வராமல் எப்படி சேல்ஸ் நடக்கும்? நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெளிவாகவே ஒன்று சொல்கிறேன். ஒரு 50,000 இருந்தால் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 50,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொல்கிறது ஒரு கன்சியூமர் பேஸ்டு பிஸ்னஸை ஒரு 50,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு லெவலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. சரி, நீங்கள் இன்னும் நாங்கள் சூப்பராக போனோம் அப்படின்னா ஒரு 1 lakh to 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஷோரூம் செட்டப்பே போட்டு ஸ்பெண்ட் பண்ணிடலாம். சரியா? இன்னும் 15 lakhsலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு பிராண்டாகவே நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கே முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்களே ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நாங்கள் ஹெல்ப் நாங்கள் எத்தனையோ பிஸ்னஸஸ்க்கு இந்த பிராண்டு பில்டிங்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நான் சத்தியமாக சொல்கிறேங்க, காசை போய் இன்னொரு இடத்துல கொட்டுறதுக்கு பொறுமையாக நிதானமாக ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பிஸ்னஸில் இறங்கி அதுக்கப்புறமேட்டு அந்த பிஸ்னஸை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை பண்ணுங்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எதுலேயும் இறங்காதீங்க. அது உங்களை பெரிய பிரச்சனையில் ஆழ்த்திடும். இல்லை நான் எடுத்தோன்னே நான் பிஸ்னஸ் பண்ணுவேண்டா அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆரம்பிங்க. போய் ஒரு டீ கடையில் வேலை செய்யுங்க. அப்படி இல்லையா, டீ கடைக்கு தினம் போய் டீ குடிங்க. எல்லாத்தையும் பாருங்கள். ஒரு வருஷம் அந்த டீ கடையை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படிலாம் லாபம் பார்க்குறான், எந்த சீசனில் லாபம் வருது, லாபம் வரல, எந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அவனுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, எதனால் அவனுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, வரக்கூடிய கஸ்டமர்ஸில் எந்த ஒரு ப்ராடக்டையோ எந்த ஒரு சர்வீஸையோ அவன் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதுதான் உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை வளர்த்துக்கிட்டு மட்டும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நான் முக்கால்வாசி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்தேன் கவுத்தோன்னு சொல்லி உட்காராமல், ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்தீங்கனாலும் சரி, ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுக்காமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் தான் உழைக்கணும். நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுக்கிறதுக்கான டைம் என்னென்னா, ஒரு ரீசன் என்னென்னா, நீங்கள் எடுத்துருவீங்க, ஒரு செட்டப் வந்துடும். அந்த செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தைரியமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு பிராண்டாக நீங்கள் உள்ளே போய் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு பிராண்டாக போவீங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பிராண்டை டெவலப் பண்ணணும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் எடுத்தோடனே ஃப்ரம் day 1 or day 10 or day 30 உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் உழைச்சா மட்டும்தான் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். சும்மா உக்காந்துக்கிட்டு நான் அதெல்லாம் செட்டே ஆகாது. சரியா? ஸோ பேசிக்கலி என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். நான் சொல்ல வரது என்னென்னா, live your life at your own risk. Do business at your own risk. Life and business are same. So do it at your own risk. Okay. So anyways, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Please do follow me.